இறை இயேசுவிற்கு பிரியமான இறை சொந்தங்களே, இறை காற்றை சுவாசிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்று இறை வார்த்தை மத்தேயு பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 14 17 வரை உள்ள வசனங்கள் நம்மை நமக்குள் பயணிக்க அழைப்பு விடுக்கிறது. யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் நோன்பு குறித்து கேள்வி எழுப்ப, இயேசு புதிய துணி, புதிய தோற்பை போன்ற உருவங்கள் வழியாக புதிய பாதையில், இயேசுவின் லட்சிய பாதையில் பயணிக்க அழைப்பு விடுக்கிறார். நோன்பு இருப்பது என்பது யூதர்கள் பின்பற்றிய ஒரு பக்தி முயற்சி. உண்ணா நோன்பு நம் ஆன்மாவிற்கு வலிமை அளிக்கிறது. இயேசுவும் 40 நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்தார். ஆம், பரிசேயர், சதுசேயர் மற்றும் மறைநூல் வல்லுநர்களைப் போன்று திருச்சட்டத்தை மட்டுமே பின்பற்றி பிறரன்பு செயல்களோடு கூடிய உறவை இயேசு விரும்புகிறார். பழைய ஆடை, பழைய தோற்பை என்ற ஒப்பீடுகள் வழியே தன்னோடு புதிய பயணம் ஒன்று தொடங்கிவிட்டதை நினைவூட்டுகிறார் இயேசு. தன்னோடு மலர்ந்துள்ள இப்புதுமையை, மறுமலர்ச்சியை அரவணைக்கவும் அழைப்பு விடுக்கிறார். இறை வார்த்தையில் வரும் மணமகன் என்கிற சிறப்பு பெயர் பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். இஸ்ரேல் மக்கள் கடவுளுடன் கொண்டிருந்த ஒரு உறவின் அடையாளம். நாம் நோன்பு இருப்பது நம் தேவைகள் நிறைவேறுவதற்காக இருக்கின்றோம். நோன்பு உடல் தேவைகளை மறுத்து ஆன்மீக உணவில் கவனம் செலுத்துவதன் மூலம் கடவுளிடம் நெருங்கி வருவதற்கான வழியாக அமைகிறது. நாம் எப்போதெல்லாம் நோன்பு கடைபிடிக்கிறோம்? உறவுகள் இறக்கும் போது, முக்கியமான தயாரிப்புக்காக, அதிலும் குறிப்பாக தவக்காலத்தில். ஆம், இத்தவக்காலத்தில் கீழ்ப்படியாமையால் இறைவனின் புனித தன்மையை இழந்து பாவ நிலைக்கும் சாவிற்கும் தள்ளப்பட்ட நிலையை எண்ணி நோன்பிருந்து இறைவனின் அருள் இரக்கத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஒப்புரவு அருள்சாதனத்தின் மூலம் நாம் இயேசுவோடு இணைகிறோம். இயேசு 40 நாட்கள் நோன்பிருந்து தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு தந்தையின் அன்பில் நிலைத்திருந்து இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றியது போன்று நாமும் நம் உடலை கட்டுப்படுத்தி நோன்பின் மூலம் ஆன்மாவை வலுப்படுத்தி தூய ஆவியின் அருள் துணையோடு நாளும் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவோம். இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் வாழ்வோம்.